ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். சந்திரனோட சம்பந்தப்பட்ட யோகங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். சந்திரன் வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்துக்கு வந்து தாயோடு சேர்ந்த குழந்தை மாதிரி அதுக்கு பலம் அதிகங்கிற மாதிரி சந்திரன் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அதுக்கு பலம் அதிகம். அதனால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சந்திரனும் புதனும் சம்பந்தப்படும் போது என்ன யோகம் அப்படிங்கிறத பார்ப்போம். அது என்ன பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பொதுவாக வந்து சந்திரனுக்கு வந்து கடுமையான பகை கிரகம் வந்து புதன், அதே போல் புதனுக்கு கடுமையான பகை கிரகமும் சந்திரன் தான். ஆனால் இந்த இடத்த பொறுத்தவரையில் சந்திரனும் புதனும் சம்மந்தப்பட்டதுன்னா அது வந்து ஒரு மாதிரி யோகத்தை கொடுத்துடுது. என்ன யோகத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கம யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. சங்கம யோகம்னா என்ன? பொதுவாக நதிகள் வந்து ஒரு நதியும் இன்னொரு நதியும் சங்கமிக்கிறது வந்து சங்கம யோகம் தான் நம்ம சொல்கிறோம். ரெண்டு விஷயங்கள் சங்கமிக்கிறது, அதாவது ரெண்டு மனிதர்கள் சம்பவிக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்படும் போது அதுக்கு சங்கமம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அலகாபாத் திரிவேணி சங்கமங்கிறது ஒரு புனித தலமாக கருதப்படுது இல்லை. பொதுவாகவே வந்து நதிகள் வந்து ஒன்றோட ஒன்று சேரும்போது அந்த இடங்கள் வந்து புனிதமாக கருதப்படும். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நதிகள் அந்த இடத்துல சங்கமிக்கும் போது அதை நம்ம சொல்கிறோம். இப்போ அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறோம். திரிவேணி சங்கமத்தில் பார்த்திங்கன்னா கங்கையும் யமுனையும் சந்திக்குது. புராண நதியான சரஸ்வதியும் அதில் சங்கமமாகிறத நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே போல் தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கூடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 3 நதிகள் சேரும்போது அதுவும் முக்கூடல் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் பார்த்திங்கன்னா காவிரியும் பவானி நதியும் ஒன்று சேரக்கூடிய இடம், அதுக்கு பேர் வந்து அதுவும் வந்து சங்கமேஸ்வரர் கோயில். அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரே சங்கமேஸ்வரர் அப்படின்னு தான் பேர். அப்போது இந்த நதிகள்லாம் ஒன்று கூடுற இடங்கள் பூரா புனிதமாக கருதப்படுது இல்லையா. எங்கெங்கெல்லாம் இந்த சங்கமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதோ அங்கங்கெல்லாம் புதனும் சந்திரனும் சங்கமிக்குது, புதனும் சந்திரனும் சம்மந்தப்படுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே முதல்ல பார்ப்போம். பொதுவாக என்ன பண்ணுவாங்க, வேரியஸ் விஷயங்கள், அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே கூரையின் கீழே வெவ்வேறு பொருட்களை விற்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கணும். அதே மாதிரி வெவ்வேறு சர்வீஸுகளை செய்யக்கூடிய, அதாவது சேவைகளை செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கணும். அதாவது ஒரு அந்த மால்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மால் உள்ளார போயிட்டிங்கனாலே நீங்கள் A to Z எல்லாம் வாங்கலாம்ல. நிறைய கடைகளை சொல்லுவாங்க, அதாவது சொல்லுவாங்க அம்மா அப்பாவை தவிர மற்ற எல்லாம் வாங்குகிறோங்கிறோம்ல. அதேமாரி ஒரே இடத்துல எல்லா பல்வேறு விதமான விஷயங்கள், பணிகளாக இருக்கலாம், சேவைகளாக இருக்கலாம், பொருள்களாக இருக்கும், இது எல்லாம் கிடைக்கிது இல்லையா. இதுக்கு பேர் தானே காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறோம். அதாவது இந்த பல்வேறு சங்கமங்கள், பல்வேறு பொருள்கள், பல்வேறு மனிதர்கள், பல்வேறு சேவைகள் சங்கமமாகக்கூடிய இடங்கள் அத்தனையிலையும் இந்த புதனும் சந்திரனும் சம்பந்தப்படுது. இதுக்கு தான் நதிகள் சங்கமத்திலேருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பல்வேறு பொருள்கள் சங்கமம் வரைக்கும் எடுத்து பார்த்துக்கிட்டே வரோம். சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஏற்கனவே தொடர்ந்து பேசிட்டே வர்றதுனால அது கிரியேட்டிவிட்டி அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வருவோம். அடுத்தது வந்து படைப்பாற்றல் அதிகம், கிரியேட்டிவிட்டி அதிகம், அதே போல் பெண் தன்மை அதிகம், அதாவது இரக்க சுபாவங்கள் அதிகம். அதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு வரோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது புதனுக்கு வந்து புத்திசாலித்தனம் அதிகம். புதன் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் என்ன நினைப்பீங்க, புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம் தான். இந்த புதனை சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, திடப்பொருளையும் சேராது, திரவ பொருளையும் சேராது. அப்போ இது எப்படி? அப்போது அது பாதரசம் தானே. பாதரசத்தை நீங்கள் எதில் கொண்டு சேர்ப்பீங்க? அதனால தான் என்ன சொல்லுவாங்க, புதனுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு திருமாலை நம்ம என்ன சொல்கிறோம், அவரே ஒரு மாயாவி அப்படின்னு சொல்கிறோம். அவர் எங்கே இருப்பார், எப்படி மறைவார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. இது வந்து புதனுடைய கேரக்டர். அப்போ சந்திரனுங்கிறது அறிவு, புதனுங்கிறது புத்தி. இப்போ அறிவுக்கும் புத்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரு மெயினாக பார்க்கணும்ல. அறிவுங்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது உங்களுடைய அறிவு. புத்திங்கிறது எப்படின்னா, இப்போது நமக்கு உதாரணத்துக்கு ஒரு பொருளை கண்டுபிடிக்க தெரியும், அதை உருவாக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியுங்கிறது அறிவு. இது எந்த நேரத்துக்கு எதை பயன்படுத்துறது, சில பொருட்கள் சில நேரங்களில் பயன்படுத்திங்கன்னா அழிவாக போயிடும், நமக்கே பாதிப்பு உருவாகிடும். சில பொருட்கள் பயன்படுத்தும் போது நமக்கு அது பலமாக போயிடும். அப்போது ஒரு பொருளையோ ஒரு அறிவையோ ஒரு சிந்தனையோ எந்த நேரத்துக்கு பயன்படுத்துறது, எந்த நேரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, இதை பயன்படுத்தினா என்னென்ன விளைவுகள் ஏற்படும், இதனால் நமக்கு என்ன சாதகம், நமக்கு என்ன பாதகம், இப்படியெல்லாம் கணக்கு போடுறதில்ல, அது வந்து புத்தி. அதுதான் புதன். அப்போது அறிவைக்கு உருவக்கூடிய சந்திரனும் புத்திக்கு உரியக்கூடிய புதனும் ஒன்று சேர்ந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சங்கம யோகத்துக்கு உரியவர்களாக ஆக்கப்படுறார்கள். இந்த சங்கம யோகத்துக்கு இன்னும் பல உதாரணங்கள் சொல்லலாம். சங்கம யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு தரப்பட்ட மக்கள் ஒரு இடங்களில் கூடுறாங்கல்ல. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா,
தியேட்டரில் பார்த்தீங்கன்னா யார் யார் கூடுவாங்க, இந்த வயசு உள்ளவங்க தான், இந்த மனிதர்கள் தான், இந்த ஊருக்காரங்கன்னு கிடையாதுல்ல. வெவ்வேறு மொழி பேசுகிறவங்க இருக்கலாம், வெவ்வேறு மதத்தை பேசுகிறவங்க இருக்கலாம், எல்லோரும் ஒரு இடத்துல கூடுறோம்ல இந்த சினிமா தியேட்டர். அது மாதிரி அரசியல் மீட்டிங் நடக்கும்போதும் வெவ்வேறு சமூக மக்கள், வெவ்வேறு ஊர் மக்கள் அப்படிலாம் கூடுறாங்கல்ல. இந்த மாதிரி வெவ்வேறு விதமான மனிதர்கள் சந்திக்கிறாங்களோ இந்த இடங்கள்லாம் குறிக்கிறது தான் சங்கம யோகம். அப்போ சங்கம யோகம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, சங்கம யோகம் உள்ளவர்கள் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்ததுன்னா அவங்க தான் இந்த மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் நிறைய கட்டுவாங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னால் நம்ம பெரிய ஷாப்பிங் மால்களுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரணமாக மெயின் ரோட்டில் ஒருத்தவங்களுக்கு ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கடையாக பிரித்து விட்டுருப்பாங்க. ஒன்றில் அரிசி கடை இருக்கும், இன்னொன்றில் வந்து பியூட்டி பார்லர் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கடையாக இருக்கும். இப்படி வெவ்வேறு கடைகள் இருக்குல்ல, இது எல்லாமே சங்கம யோகத்துக்கு உரியது தான். அப்போ சிறிய லெவலாக வரும்போது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு கடைகள். சில நகர்களில் பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வெவ்வேறு இனம், வெவ்வேறு மொழி, வெவ்வேறு பகுதியை சேர்ந்த மக்கள்னால் ஒரே இடத்துல வசிக்கிறாங்கல்ல, இதுவும் சங்கம யோகம் தான். இந்த சங்கம யோகத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. சந்திரன் புதன் சம்மந்தப்படும் போது இந்த மீடியாவுக்கும் இதில் தொடர்பு வருது. நம்ம சந்திரனோட வேறு கிரகம் சேர்ந்தால் தான் மீடியாவுக்கு நம்ம எடுத்துக்கோம். ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த சினிமா மீடியாக்கள்லாம். இந்த மீடியாக்களில் நுணுக்கமாக போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடர்புகள் நிறைய இருக்கும். இப்போ இதை எங்கெங்கே இந்த எடுக்கணும்னா சந்திரன் புதன் பரிவர்த்தனை இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஆனால் புதன் வந்து சந்திரன் வீட்டில் இருந்தால் பகை, சந்திரன் வந்து புதன் வீட்டில் இருந்தாலும் பகைன்னு எடுத்துக்க முடியாது. புதனுக்கு மட்டும் அந்த கடகராசி பகைன்னு இருக்குது. ஆனால் கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகள்னு வரும்போது லக்னத்தை பொறுத்து இது வந்து நல்ல இடங்கள்ல இருக்கா, மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கா, இப்படியெல்லாம் பார்க்கும்போது புதனோடு சந்திரன் சம்மந்தப்படும் போது சங்கம யோகம்னு ஒன்று உருவாகுது. சங்கம யோகம் உள்ளவங்க வந்து வழிபடக்கூடிய கடவுளே நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இவங்க என்னென்ன வேலைகள்லாம் செய்வாங்க, இவங்களோட கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய படித்து வச்சுருப்பாங்க. அதாவது வேரியஸ் சப்ஜெக்ட்களை படித்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, எடிட்டிங் படித்து வச்சுருப்பாங்க, கேமரா படித்து வச்சுருப்பாங்க, டைரக்ஷன் படித்து வச்சுருப்பாங்க, இது தாண்டி கதைகள்லாம் எழுதுவாங்கள்ல. இந்த மாதிரி ஒரே ஆளுக்கு இந்த வேரியஸ் நாலேஜ் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அரசியல் பேசுவாங்க, சினிமா பேசுவாங்க, இயற்கையை பற்றி பேசுவாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு விதமான டாப்பிக்களை பேசுகிறாங்கல்ல, அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கூட இந்த மாதிரி சங்கம யோகம் வந்து ஓரளவுக்கு இருக்க தான் செய்யும். அதில் எது மேலே வராங்கங்கிறது மற்ற கிரகங்களை வச்சு தீர்மானிக்கணும். இப்போ ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா நடிகராக இருப்பார், இயற்கை விவசாயம் பண்ணுவார், சுற்றுச்சூழலை பற்றி அதிகமாக பேசுவார். இந்த மாதிரி வேரியஸ் கான்செப்டோடு தொடர்ந்து எல்லாத்துலேயும் ஓரளவு தரவான நாலேஜில் இருக்காங்கல்ல, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சங்கம யோகம் தான். அப்போ புதனோட சந்திரன் சம்பந்தப்பட்டு நல்ல நிலையில் இருக்கிறவங்க இந்த சங்கம யோகத்தோட பலனை முழுமையாக அனுபவிப்பாங்க. இந்த சங்கம யோகத்தோட பலன்களை கூட்டிக்கிறதுக்கு பொதுவாகவே இந்த நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கடவுள்களை வழிபடுறது ஒரு சிறப்பு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பவானிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோயிலில் வழிபடுறது கூட ரொம்ப சிறப்பு தான். இந்த நிகழ்ச்சியில் புதனும் சந்திரனும் சம்பந்தப்பட்டால் எப்படி சங்கம யோகம் வருது, இதுக்கு எந்த கடவுளை வணங்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் குருவோட சந்திரன் சம்பந்தப்படுறதுலாம் வரக்கூடிய யோகங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.